ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பி விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இப்போ வந்து நம்ம தென்னை மரம் தோப்புக்குள்ள அப்படியே சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்ணலான்னு வந்திருக்கோம்ப்பா. ஓகேங்க. நான் அந்த மாதிரி வீட்டில் சும்மா படுத்து கிடந்தேங்க. அண்ணன் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாடா சும்மா இந்த மாதிரி போய்ட்டுலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா பிளேஸ் நல்லா இருக்குது, பக்கத்தில் வெறும் ரோடாக்குதா, வண்டியாக போயிட்டுருக்குது, ஒன்றும் பேசவும் முடியல, ஒன்றும் சொல்லவும் முடியலை, வெறும் வண்டியாக போயிட்டுருக்குது, டஸ்ட்டாக பறக்குது. ஆமாங்க, நான் தான் தம்பியை வந்து கால் பண்ணி வர சொன்னது. கேமரா கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கல கேமரா? கரெக்டாக இருக்குப்பா. மண்டைக்கு மேலே தான் பறக்குது. சிரிக்கூடாது ஃபஸ்ட் வீடியோ, சிரிக்கூடாதுண்ணே. சரிப்பா சிரிக்கல. எங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோ தாங்க, அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஆமாங்க, இப்போ பாருங்க, வெறும் வண்டியாக போயிட்டுருக்குது, எதுவும் பேச முடியலன்னு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா ரோட் ஓரத்தில் வந்து உட்காந்துருந்தா வண்டி போகதாங்க செய்யும். இந்த மாதிரிலாம் பேசினா காமெடியாக இருக்காண்ணா, கிரிஞ்சாக இருந்தது. தப்பாக எடுத்துக்காங்க நீங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ அதான் கொஞ்சம் நீங்கள் வந்து என்னென்ன தென்னந்தோப்பு இவ்வளோ சின்னதாக இருக்குது. இந்த வளர்ச்சி கம்மிப்பா. இந்த தோப்பு தான் கூட்டி வந்தீங்களாண்ணே? அங்கிட்ட ஒரு தோப்பு, பெரிய தோப்பு இருக்குது, அங்கே கூட்டி போயிருந்துருக்கலாம். ஆனால் போனால் அவங்க ஆபத்து, அது போனால் மரத்தில் கட்டி அடிப்பாங்க, போய் கண்டுபிடிச்சா கட்டி அடிச்சிருவாங்க. அங்கிட்ட வர்றது உசுருக்கு ஆபத்து. அதனால இங்கே ரோட்டு மேலே தான் வந்து உட்காந்துருக்கோம், பைக்கை முன்னாடியே போட்டு இங்கே உட்காந்துருக்கோங்க. இங்கே வந்து என்னது இது? தென்னை மரமா? தென்னை மரம். அது பழம் இல்லைப்பா, காய். அது என்னது? அது இளநீ. நீங்கள் வந்து இளநீ பிடுங்கணும்னா கஷ்டப்பட்டு ஏணி போட்டுலாம் ஏற வேணாம், நின்று பிடுங்கினாலே பிடிங்கிடலாம். அது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக போகும்போது காமிக்கிறேன், அந்த இடத்த சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அங்கே ஒரு இளநீ பெருசாக தோணுதில்ல? ஆமாப்பா, பிடிங்கிடுவோம். அதை வேணாப்பா, இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எடுத்துகிட்டு இருக்குங்க. உட்காந்து எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க, இருந்தாலுமே கொஞ்சம் முன்னாடியே தான் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நான் உங்களை அப்போவே கூப்பிட்டேன்ல, சித்திரை போட்டு போகலாம்னு. எதுக்கு ஏரோப்ளைனில் பறந்து போகலாம்? எதுக்கு? நான் கடைசியாக அஞ்சாவது படிக்கும்போது நான் 1 மந்த் லீவுக்கு இங்கே வந்தேங்க, எங்கள் எஸ்தப்பா வீட்டுக்கு, கோயம்புத்தூருக்கு. அப்போவே சித்திரா போட்டு கூப்பிட்டேன் நான், எங்கள் எஸ்தப்பா கூப்பிட்டு போய் காமிச்சாரு. இப்போ பிளான் என்னென்னா, அங்கே போகிற மாதிரி தான் பிளானு. பெட்ரோலுக்கு அமௌண்ட் இல்லையா? பெட்ரோல் போட நீங்கள் தானே, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கா? அமௌண்ட் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் ஆனால் சித்ரா ஏர்போர்ட்டு போய் அங்கே வேணால் அப்ரூவல் வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியாது, அப்ரூவல் வாங்க முடியாது. அப்போ வெளியே இருந்து பார்த்துடலாங்க. வெளியே இருந்து ஃப்ளைட்டாக பார்க்க முடியாது, வெளியே வேணால் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு காட்டுறோம், நீங்கள் வேணால் பாருங்கள். அதை வேணாம். ஆமாங்க, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பி விலாக்ஸ், இந்த இன்ட்ரோவே எப்படியும் 10-15 தடவை போட்டு பார்த்துருப்பாங்க நாங்கள். ஆமாங்க, இது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் நான் கரெக்டாக சொல்லிடுறேன், அண்ணன் தப்பாக சொல்லிடுறாரு, அண்ணன் கரெக்டாக சொல்லிடுறேன், நான் தப்பாக சொல்லிடுறேன். அதனால் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுதுங்க, போக செட் ஆயிருங்க. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அது போக பழகிடுங்க, போக. இப்போ தான் உள்ளூருக்குள்ளேயே குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறோம். இங்கே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் போய் குப்பை கொட்டலாம் நாங்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த் நான் கேரளா போகலான்னு இருக்கேன். அங்கே இருக்க ஏதாச்சும் சப்போஸ் அங்கே வீடியோ எடுத்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறோம். அதை ஓகேங்க. இப்போ பொங்கல் தானே? பொங்கலுக்கு நான் லீவுக்கு நான் ஊருக்கு போவேன். நான் அங்கே போய்ட்டு செம்ம ஃபன் இருக்குது. அதான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு போட்டு விட்றோம். எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கை காற்றும் அது நல்லா இருக்குது. ஆமாங்க, அது முன்னாடி பேட் ஸ்மெல் அடிக்குது, நாய் செத்து கிடக்க நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் தோப்புக்கு போயிடக்கூடாது, கிட்டடா தோப்பே கிடைக்கல நினைக்கிட்டு. என்னவா பண்ணுறது, இங்கே தான் அமையுது. இது கொஞ்சம் நல்லா இருக்குப்பா பார்க்குறதுக்கு, இந்த காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது. இங்கே இப்போதைக்கு வீடியோக்கு ரிஸ்க்குங்க, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடுறோம். ஆமாங்க, ஏன்னா ஓனர் வந்தாங்கன்னா கொன்றுவாங்க, மரத்தில் கட்டி போட்டு அடிச்சுடுவாங்க நம்மளை. அந்தளவுக்கு என் உடம்புல சத்து இல்லை நண்பர்களே. இது ஜிபி முத்து. நண்பர்களே வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோப்போட சொந்தக்காரன் வந்துட்டாங்க.
இங்கே இருந்தால் இதுக்கு மேலே எந்த செருப்பள்ளி அடித்தா அடிச்சிருவாங்க. இதோட இந்த வீடியோ ஒரு சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அவ்வளோதான் வரும். அதுதான். ஆமாம், அவ்வளோதான். இப்போதைக்கு ஃபஸ்ட் வீடியோனால அவ்வளோதான் போட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தோல் கொடுத்தால் நாங்கள் மேலே வந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ, எக்ஸாம்பிளுக்கு விஜய் சித்து விலாக்ஸ் அவங்கள மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக போட ட்ரை பண்ணுறோம். போக இப்போதைக்கு ஃபஸ்ட் வீடியோனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. போக கரெக்டாக வந்துடும். போக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக கொடுக்கலான்னு. அப்புறம் தேங்க்ஸ் வீடியோ. இப்போ ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறதில்ல, கண்டிப்பாக போடுவோம். உங்களுக்கு பிடிக்கும். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.